நான் சொல்லியிருக்கின்றேன், ஐயாவுடைய நாற்காலி நிரந்தரமான ஒரு நாற்காலி ஐயாவுக்கு. ஐயாவுடைய நாற்காலி இது. ஐயா எப்போனா எங்க நாற்காலிக்கு வரலாம், நிச்சயமாக வருவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. சில நேரத்தில் சாமி கொஞ்சம் கோவம் வந்துடும். அப்போ என்ன பண்ணணும், திருவிழா எடுப்போம், நெருப்பு மெதிப்போம், என்னென்னமோ காவடி எடுப்போம், என்னென்னமோ செஞ்சிட்டு இருப்போம். இதுல என்ன பிரச்சனைனா பூஜாரி தான் பிரச்சனை. நம்ம என்னென்ன செய்யறோமோ செய்யறோம், சாமிக்கு என்னென்ன வழிபாடு செய்யறோமோ செய்யறோம். ஆனா அந்த பூஜாரி இடையில கொஞ்சம் தடை. அதேதான் இன்னைக்கு ஐயா அவர்கள் ஒரு தேசிய தலைவர். இந்த மேடையில எத்தனையோ சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் பெருந்தலைவர்கள், சேர்மன் இந்த மேடையில் மட்டுமல்ல இங்கே இருக்கின்றீர்கள். இவர்கள் யாரும் நாம் இயக்கத்தில் சேர்கின்ற நேரத்தில் இது நான் எம்பி ஆவேன், எம்எல்ஏ ஆவேன், சேர்மன் ஆவேன், மந்திரி ஆவேன் அந்த நோக்கத்திலே யாரும் வரல. எல்லோரும் மருத்துவர் ஐயா அவர்கள் நம்மை அழைத்தார். அவர்களுக்கு ஒரு கொள்கை இருக்கிறது. அந்த கொள்கை அவர்கள் பிடித்த காரணத்தால் ஐயா அவர்கள் வழியிலே அவர்கள் இணைத்துக் கொண்டார்கள். அந்த பயணத்தில் அவரும் கலந்து கொண்டார்கள். இன்று அந்த பயணம் தொடரும். மீண்டும் நான் சொல்கின்றேன், நம்முடைய வழிகாட்டி ஐயா அவர்கள் தான், நம்முடைய குலதெய்வம் ஐயா அவர்கள் தான். ஐயா அவர்கள் உருவத்திலே இங்கே இல்லை என்றாலும் உள்ளத்தில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இங்கே நிரந்தரமாக ஒரு நாற்காலி இருக்கிறது. இது ஐயாவுடைய நாற்காலி. ஐயா நம்முடைய நிறுவனர், அதில் மாற்று கருத்து கிடையாது. அதே வேளையிலே பொறுப்புகளுக்கும் பதவிகளுக்காகவும் நான் ஆசைப்படுபவன் கிடையாது. என்னை தெரிந்தவர்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும். நான் ஒன்னும் ரொம்ப பிடிவாதக்காரன் கிடையாது. நான் சொல்றது நம்ம எல்லாம் சேர்ந்து செய்யலாம். இதுவே ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்பு இப்படி ஒரு சூழல் இருந்ததுன்னா நான் யோசிக்கவே போறது கிடையாது. எனக்கு இந்த பதவி பொறுப்பு அது இதெல்லாம் நிச்சயமா என் மனசுல எதுவுமே கிடையாது. எனக்கு இந்த பதவி வேணும்னா நான் 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு நான் இப்ப கேட்டு வாங்கிட்டு இருப்பேன். நான் ஏன்னா அவசியமே இல்லை. அதுக்காக நான் வரல, பதவி பொறுப்புக்காக நான் வரல. நான் என்னுடைய நோக்கமே இந்த சமுதாயத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். இந்த சமுதாயத்துக்காக தான் கட்சி தொடங்கினார், சமூக நீதிக்கு தான் கட்சி தொடங்கினார். அதுதான் இன்னைக்கு ஐயாவை சுத்தி இருக்கின்ற ஒரு சில சுயநலவாதிகள் என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. இல்ல குள்ளநெறி கூட்டமா, தீய சக்திகளா,